ख्याति अक्का, रोहिणी, माता மாதா, தாம் துளசி சாலிகிராம விவாகத்தின் கதை கூறுவதாக சொன்னீர்களே? கூறுகிறேன். வந்து அமருங்கள். ஆகட்டும். துளசி தேவி இந்த சிருஷ்டியில் ஜன்மித்த போது ஒரு பெண்ணாக வடிவெடுத்திருந்தார்கள். அப்பெண்ணினது பெயர் பிருந்தா. பிருந்தா மகாவிஷ்ணுவின் பரம பக்தையாவாள். எனினும் அவள் மனம் முடித்ததோ ஜலந்திரன் என்னும் ஒரு அரக்கனை. நாலா திக்கிலும் ஜலந்திரன் அட்டூழியங்கள் செய்து வந்தான். எவராலும் அவனுக்கு ஊறு விளைவிக்க இயலவில்லை. ஏனெனில் பிருந்தா இறைவன் விஷ்ணுவின் பெரும் பக்தையானதால் அப்பக்தியே அவள் கணவனை காத்தது. இதை ஜலந்திரனும் நன்கு உணர்ந்திருந்தான். அதை சாதகமாக பயன்படுத்தினான். அவனை அழிக்க உபாயம் ஒன்றுதான் இருந்தது. பிருந்தாவின் பத்தினித்துவத்திற்கு ஊறு விளைவிப்பது. அச்சமயம் இறைவன் விஷ்ணு தாமே ஜலந்திரனின் உருவம் தரித்து பிருந்தாவுடனே வாழலானார். பிரிதொரு ஆடவனோடு வசிக்க நேர்ந்த காரணத்தினால் பிருந்தாவின் பத்தினித்துவம் களங்கமானது. இதனால் அவள் கொண்டிருந்த பக்தியிலும் குறைவேற்பட்டது. அது ஜலந்திரனின் அழிவிற்கான தடையையும் நீக்கியது. இவ்வுண்மையை பிருந்தா உணர்ந்த கணம் பெரும் குரோதம் கொண்டாள். அவள் இறைவன் விஷ்ணுவிற்கு சாபம் அளித்தாள். அதன் விளைவால் விஷ்ணு சாலிகிராம கல்லாக உருமாற வேண்டியதாயிற்று. அதைத் தொடர்ந்து பிருந்தாவும் தன் ஸ்தூல சரீரத்தை தியாகித்தாள். எனினும் அவள் தன் இன்னுயிரை இழந்ததும் அவள் தேகத்தினின்று துளசி செடி விருத்தியானது. இனி அடுத்த பிறப்பினில் தான் பிருந்தாவை மணமுடிப்பதாக இறைவன் மகாவிஷ்ணுவும் அவளுக்கு தன் வாக்குறுதி அளித்தார். தான் அளித்த வாக்கினை ஸ்ரீஹரி நிறைவேற்ற தவறவில்லை. சாலிகிராம கல் வடிவத்தில் துளசி தேவியை விவாகம் புரிந்தார். இவ்விதியின் விளையாட்டின் விளைவாக வினைதான் மிஞ்சும். ஆகையினால்தான் துளசி தேவிக்கு ஆராதனைகள் செய்து வணங்கும் மட்டும் விஷ்ணுவின் ஆராதனைகள் பூர்த்தி அடையாது. நாளை உதயத்தில் துளசி தேவியை பூஜிப்போம். அதிதி, க்யாதி, ரேவதி, நீங்கள் மூவரும் துளசி வீட்டார். ஆகட்டும் மாதா. நமது சதியும் ரோஹிணியும் விஷ்ணு தரப்பினர். சரிதானே சதி? செல். சதி, கவனம் இங்குள்ளதா? என்ன? என்னுடன் வா சதி, செல்வோம். வருகிறேன்.
மறவாதே சதி, இவர்தான் மாப்பிள்ளை. தனித்து கவனம் செலுத்த வேண்டும். நிச்சயம். என்ன? மகாதேவர் விருத்தாசுரனை தோல்வியுறச் செய்தாரா? இதுவும் தேவர்களின் வஞ்சனைதான். தேவர்கள் வீரமற்றவர்கள். ஆகையால்தான் சிவனின் சக்தியை தமக்கு சாதகமாக்கினார்கள். பசுபதிநாதரும் அதற்கு துணை நின்றார். தன்னிடம் சரணடைபவர்கள் எவராயினும் சிந்திக்காமல், அவர்களுக்கு தஞ்சமளிக்க தயங்காமல் முன் வருபவர். மகாதேவரது ஆற்றலின் முன் விருத்தாசுரன் வாழ்ந்திருப்பானா? அகிலாண்டேஸ்வரரின் ஆற்றலினை எதிர்ப்பது சாத்தியமன்று. அது இயலாது. இதைத்தான் அத்தேவர்கள் உணர்ந்து செயல்படுத்தியுள்ளனர். குறிப்புகள் தெளிவானவை. மகாதேவர் இனி தேவர்களுக்கு பக்கபலமானவர். எனினும் இந்நிலை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. தேவர்களை காட்டிலும் மறக்கர்கள் ஆற்றலில் விஞ்சியவர்கள் என்பதனை வெளிப்படுத்துவோம். நீங்கள் தயாரா? இனி அசுர வம்சத்தின் வருங்காலம் நம்மை சார்ந்தே உள்ளது. தாக்க இந்த சேனை தயாரா? மணந்தால் மகாதேவி, இல்லையே மரணதேவி. இனி நாளை சூரிய உதயத்தில் அவர்கள் மீது நாம் போர் தொடுப்போம். பிரஜாபதியின் உள்ளத்தில் பெரும் திட்டம் ஒன்று புதைந்துள்ளது. மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருந்தால் அதனை நான் ஏற்றிருக்க இயலும். இருப்பினும் இத்தகு பெரும் மாற்றமா? அதுவும் இத்துணை துரித கதிலா? பிரஜாபதி, தாம் மகாதேவருக்குரிய ஆசனத்தை இத்தகு விதத்தில் அலங்கரித்தமையினால் இவ்வாலோசனையில் மகாதேவரின் பங்கேற்பிற்கு உள்ள மகத்துவத்தை தெளிவுபடுத்திவிட்டீர்கள். அந்த மகாதேவரின் வருகைக்கு பின்புதான் மகத்துவம் விளங்கும். மாயையின் லீலையை உறவென்று ஏற்று பெயரிடாதே. இவ்விதியின் விளையாட்டின் விளைவாக வினைதான் மிஞ்சும். சென்றுவிடு இங்கிருந்து. செல் செல். உறங்கவில்லையா இன்னும்? உறக்கம் தமக்கும் இல்லையே.
மாதாவின் கட்டளை சாலிகிராம சேவையில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். உன் அகத்தில் உள்ளதை அதரங்கள் மறைக்கின்றன. அவரை நான் மீண்டும் சந்தித்தேன். சிவனையா? நான் அவரை காணச் சென்றிருந்தேன். ஆனால் அவரோ என் உத்வேகத்தினை உதாசீனம் செய்தார். வந்த வழியே திரும்பும்படி கூறினார். என்னை அவர் தவிர்த்திருந்தாலும் என் முன்பு பிரத்யக்ஷணமான ஈசன் வைராக்கியம் கொண்டிருக்கவில்லை. அவருள் ஒளிந்திருந்த துன்பத்தினை என்று நான் உணர்ந்தேன். அது என்னை அவரிடம் அதிகம் ஈர்ப்பு கொள்ளச் செய்தது. அவர் உள்ளத்தில் குடிபோக எண்ணுகிறேன். அதற்கான மார்க்கம் அறியேன். நான் என்ன செய்ய? எனக்கு ஒரு உபாயம் கூற மாட்டீர்களா? நீ அறிந்ததையும் அறியாதவைகளையும் நான் அறிய மாட்டேன். இருப்பினும் ஒன்று மட்டும் உறுதி, ஈசனும் விஷ்ணுவும் கல் வடிவிலேயே காட்சியளிப்பவர்கள். சாலிகிராமமாக ஸ்ரீஹரியும் ஈசன் சிவலிங்கமாகவும் காட்சியளிக்கின்றனர். இருவரிடையே ஒரு வித்தியாசம் உள்ளது. விஷ்ணு கல் வடிவிலிருந்து வெளியேற எண்ணம் கொண்டிருந்தார். சிருஷ்டியோடு ஐக்கியமாக எண்ணினார். ஆனால் சிவன் கல்லில் இருந்து விடுபடும் எண்ணம் இல்லாதவர்.